என் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, இதற்கு முன்னாடி இந்த தம்பிக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோவுக்கு தம்பி எந்த ரிப்ளையும் பண்ணலை. ஸோ இன்ஸ்டாகிராமில் அவருடைய இண்டிவிஜுவல் ஐடியில் தம்பியோட நம்பர் கேட்டிருக்கேன், கமாண்ட்லேயும் அவருடைய நம்பர் கேட்டிருக்கேன். தொடர்புக்கு வராருன்ற பார்ப்போம். ஏன்னா நம்மளுடைய நம்பர் கீழே, சேனலோடைய நம்பர் வந்து கீழே வந்து விட்டுருப்போம். தொடர்பு எண்ணு, வாட்ஸ்அப்பு எல்லாமே ஜிபேலேருந்து டோட்டலாக இருக்கக்கூடிய நம்பரே அந்த ஒரு நம்பரு, அந்த நம்பரை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்காவது லைனில் தம்பி வராப்லையான்னு பார்ப்போம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, இதற்கு முன்னாடி தம்பி ஒரு விஷயம் பேசும்போது, தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கான தலைவர் வந்து இமானுவேல் ஷர்னாரை தான் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தார். இப்போ தென்காசி மாவட்டம் மலையடிப்பட்டியில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துடைய நிலத்தில் கீழடி போன்றே மிக தொன்மையான நாகரிகம், அதாவது 2500 ஆண்டுகளுக்கு முன்பே ரோமானியர்களோடு வணிக தொடர்பு வச்சிருந்ததற்கான ஆதாரங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிற விட அந்த தம்பியை சொல்லாப்புல கேளுங்க. எதற்காண்டி இந்த தம்பிக்காண்டி இந்த காணொலி பதிவு செய்கிறேன் அப்படின்றத நான் அப்புறம் விரிவாக வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ அந்த காணொலியை கேட்போமா? ஏன் இதை வந்து சொல்ல வர்றேன் அப்படின்னா, கீழடியில வந்து எப்படி நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சங்ககால வாழ்விடம் வந்து கிடைச்சதோ அதே மாதிரி எக்ஸாக்டா தென்காசியில கரியவளம் வந்து நல்லூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில, குறிப்பா மலையடிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வைப்பாருடைய படுகையில இதே மாதிரியான விஷயங்கள் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அதுவும் எக்ஸாக்டா கீழடியில என்ன இருக்குதோ இல்ல கீழடியில என்ன இருந்துச்சோ அதே மாதிரி. என்ன சொல்லணும்னா, கீழடியை விட ஒரு பகுதி வந்து அதிகமா ஒரு விஷயம் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட இங்க வந்து சொல்றாங்க. சங்க காலத்தை சேர்ந்த, குறிப்பா 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செங்கல்லாலான படிகிணறு அப்படிங்கிறது அங்க வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலே முதல் முறை. அதே நேரம் தமிழ்நாட்டுடைய மற்ற பகுதிகளில் எப்படி முதுமக்கள் தாழிகள் அப்படிங்கிறது கிடைச்சதோ அதே மாதிரி இங்கேயும் வந்து முதுமக்கள் தாழிகள் கிடைக்குது. இங்கேயும் வந்து இந்த உரைக்கிணறு அப்படிங்கிறது வந்து கிடைச்சிட்டு இருக்கு. இங்கேயும் வந்து வாழ்விட பகுதிகள், குறிப்பா கீழடியில எப்படி வாழ்விட பகுதிகள் வந்து கிடைச்சிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் வந்து வாழ்விட பகுதிகள் அப்படிங்கிறது கிடைச்சிட்டு இருக்கு. அதே நேரம் வந்து வளையல்கள், எலும்புகளான பொருட்கள், வணிகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் இதெல்லாமே வந்து கிடைச்சிட்டு இருக்கு. இதெல்லாமே வந்து இன்னும் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. இப்போ கிடைச்சது அப்படிங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா, கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு விதத்துல வந்து ஒரு பெருமை, நமக்கு ஒரு விதத்துல சந்தோஷம் அப்படின்னா, இது வந்து யாருக்கு வந்து பயத்தை உருவாக்கும் தெரியுமா? RSS BJP தான். அவங்க வந்து கீழடி அகழ்வாராய்ச்சி சார்ந்த ரிசல்ட்டுக்கே வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளை அலக்கழிச்சிட்டு இருக்காங்க. அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு, 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு அப்படின்னு சொல்றதே அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கு வரைக்கும் அமர்நாத் ராமகிருஷ்ணன்கிட்ட போய் அந்த அறிக்கையை வந்து மாற்றி திருத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அதை திருத்த சொல்லி கேட்கறாங்க அப்படின்னா, அது இந்து ராஷ்டிரம் அப்படிங்கிற விஷயத்துக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிறதால தான். அங்க வந்து ராமருடைய சிலை வந்து ஏதாவது கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து கையெழுத்து போட்டு தமிழர்கள் வரலாறு, இந்து வரலாறு அப்படின்னு சொல்லி கதையை வந்திருப்பாங்க. ஏன்னா அது கிடைக்கல. இப்ப இங்கேயும் என்ன விஷயம் இருக்குன்னா, இங்கேயும் வந்து மதம் சார்ந்த எந்த விஷயமும் வந்து கிடைக்கல. அதுதான் வந்து இவங்களுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான விஷயமே. அதாவது தமிழ்நாட்டுல மட்டும்தான் கல்லும் மண்ணும் கூட பார்ப்பனியத்தை, பாஜகவை எதிர்த்து, பாசிசம் அப்படிங்கிற இந்த கட்டுமானத்தை எதிர்த்து வந்து நிற்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த விஷயமா வந்து இந்த பகுதிகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து பாதுகாக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். தமிழர் வரலாறு அப்படிங்கிறதே பார்ப்பனியத்துக்கு எதிரான வரலாறு தான் அப்படிங்கிறத இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் உறுதியாக கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்க்கறது விதமா மட்டும்தான் நம்மளால தமிழ் மொழியையும் தமிழ் மரபையும் வந்து பாதுகாக்க முடியும். இல்லைன்னா நம்மளால நம்மளுடைய உரிமையும் நம்மளுடைய தொழில் களங்களையும் பாதுகாக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. இப்போ இந்த காணொலி வந்து பார்த்துருப்பீங்க. இந்த காணொலியில் தம்பி சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த அகழ்வாராய்ச்சி தொடங்கினது வந்து யாராருக்கெல்லாம் வகுத்தறிச்சலாக இருக்கும், யாராருக்கெல்லாம் பயத்தை உருவாக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, RSSகாரங்களுக்கு வந்து இதாக இருக்கும், அதே போல் பார்ப்பனியவாதிகளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தம்பி வந்து சொல்ல வராரு. அந்த காணொலி வந்து கடந்து போயிருந்திருக்கலாம். ஒரே ஒரு விஷயம், அதாவது இதற்கு முன்னாடி ஒரு காணொலி வந்து தம்பி பேசியிருந்தாப்புல, தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அடையாளமாக வந்து நீங்கள் ஐயாவே இமானுவேல் ஷர்னாரை தான் நீங்கள் வந்து தூக்கி பிடிக்கணும், அம்பேத்கரை தூக்கி பிடிக்கணும், அதான் சரியாக இருக்கும், தேவேந்திரலாம் தூக்கி பிடிக்கக்கூடாது, நீங்கள் வந்து ஜெய் பீம் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதை அழிக்கிறதுக்கு தான் ஜெய் தேவேந்திரான்னு கொண்டு வந்திருக்கீங்க, வாழ்க தமிழ்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதனால தான் வந்து நீங்கள் ஜெய் தேவேந்திரான்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாப்புல. இப்போ தம்பிகிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா, தென்காசி மாவட்டம் மலையடிப்பட்டி தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் வசிக்கக்கூடிய பகுதி. அந்த நிலமும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் தான்
அந்த நிலத்தை ஆய்வுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி கீழடியில் தேவேந்திரோட வேளாண் சமூக மக்கள் வந்து அவங்க அகழ்வாராய்ச்சிக்கு வந்து நிலத்தை கொடுத்தாங்களோ அதே போல தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது எந்த இடத்துலையுமே நம்ம தமிழ்குடியான தேவேந்திரோட வேளாண் சமூகத்துடைய ஒரு நிலத்தில் தான் இந்த ஆய்வு வந்து நடத்துது. ஆனால் இதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து பேசுமான்னு சொல்லியிருந்தா உண்மையிலே வந்து இந்த சமூகத்து மீது ஏதோ ஒரு இதில் வந்து நீ பேசுகிறன்னு வந்து சொல்லியிருக்கலாம். ஆனால் உன்னோட சித்தாந்தம் என்னன்னா, இங்கே 2500 வருடங்களுக்கு முன்பே ரோமானியர்களோடு வணிக தொடர்பு வச்சுருந்த தேவேந்திரோட வேளாளர்கள் எந்த அளவுக்கு தொடர்பு இருந்திருக்காங்க அப்படின்னு நாணயங்கள் எடுக்கப்பட்டது. அது சம்மந்தமாக நிறையாலாம் நீனே விளக்கி சொல்லியிருந்தேன். சரியா? இப்பேற்பட்ட நாகரிகத்தை என்ன சொல்லி முடிச்ச அசால்ட்டா தமிழர்களுடைய நாகரிகம், அதில் ஏப்போ வந்து பல்லர்களுடைய நாகரிகம், மல்லர்களுடைய நாகரிகம், நீ தான் உனக்கு வந்து மல்லர் தேவேந்திரன்னா பிடிக்காது, பல்லர்களுடைய நாகரிகம் தான் தமிழர்களுடைய நாகரிகம்னு ஏன் உன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரல? அப்போ உனக்குள்ளே எந்த அளவுக்கு சாதி எண்ணங்கள் இருக்குது? இதில் மட்டும் எப்படி தமிழர்களுடைய நாகரிகமா? அது யாரோட நிலத்தில் எடுக்கப்பட்டிருக்குது? அதுவும் பூர்வீகமாக இருந்த தேவேந்திரோட வேளாளர் சமூகத்துடைய நிலத்தில் இருந்தது. சரிங்களா? இது மட்டும் இல்லை, சரியா, நிறையா ஒவ்வொரு ஊர்கள்லேயும் அவ்வளோ ஒரு வரலாற்று சிறப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் அவ்வளோ வரலாற்று சிறப்பு மிக்க ஊராக இருக்குது. இப்பேற்பட்ட வரலாறு கொண்ட இந்த சமூகத்தை தான் வரலாறை பற்றி பேசாதீங்க, வரலாறை பற்றி பேசி நீங்கள் ஒன்றும் இது பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் வந்து பிராமணன் சொன்னியா, பார்ப்பனியை சொன்னியா, அதுன்னு எது கட்டுக்கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. சரியா? எந்த இடத்துலையுமே பார்ப்பனியனோ இல்லை பிராமணனோ இந்த அரசுவாதிகளோ இந்த கோயில்களை போகக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுனால எங்களுக்கு தடை விதிக்கலப்பா. தன்னை உயர்ந்த சாதி, நாங்கள் வந்து ஆதிக்க சாதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சில பேர் திருடாம்பார், அவெல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு தான் இன்றைக்கி வந்து அந்த வேலையை வந்து செய்கிறான். அப்போ நீ உண்மையிலே எதிர்க்கணும்னா நீ அரசுக்காரனை எதிர்க்கிற விட இன்னைக்கு சாதி வெறியர்களை எதிர்த்து பேசலாம். சரிங்களா? ஒரு தமிழ் குடிகளை இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு பேசுகிறது ஏற்கக்கூடியதாக இருக்கும். இதற்கு முன்னாடி இப்போ இன்னொரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கு மூவேந்தர் மீடியா, இன்னொன்று இல்லை, அதில் போய் பாரு. அந்த வட மாவட்டத்தை சார்ந்த ஒரு பறைய சமூகத்தை சார்ந்த ஒரு வீடியோ போட்டிருந்திருக்கு. அதாவது பெரியாரும் தேவேந்திரோட வேளாளர்னு ஒரு இணைச்சி போட்டிருக்கேன். அவனுக்கு சரியான விளக்கம் வந்து கொடுத்துருக்கேன். சரியா? அதாவது நீங்கள் வந்து என்ன கண்டென்ட்டில் பேசுகிறீன்னு தெரில. அதாவது நீங்கள் வந்து மதம் மாறிட்டீங்களா இல்லை வேறு எதுமான்னு தெரில. அவனுக்கு பிடிச்ச மதத்தில் அவவே இருக்கிறான். ஆக மொத்தம் கடவுளை பற்றி தப்பாக பேசுகிறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை பிடிச்சிருப்பான். சரிங்களா? இப்போ நான் ஒரு கிறிஸ்துவ மதத்தை பற்றி தவறாக பேசுனேன்னு வைங்களேன், கிறிஸ்துவ மதத்தையே அழிக்கணும், கிறிஸ்துவ மதம் வந்து இடையில தோணுதாங்க, வெள்ளைக்காரன் கொண்டாந்து இங்கே பரப்புனதுங்க, அது வந்து ஒரு அப்படி ஒரு கேவலமான மதம் அப்படின்ற மாதிரி நான் பேசினேன். அந்த கிறிஸ்துவ மதத்தில் இருக்க 50 பேத்துக்கும் மனசு வந்து புண்படும், வருத்தப்படுவாங்க. சரியா? அப்போ நீங்கள் செய்கிற வேலை என்ன அப்படின்னா அப்படி தான் இருக்குது. சரியா? இல்லை, நான் தெரியாமல் தான் ஒரு விஷயம் கேட்குறேன். முழுக்கது வந்து இந்து மதம் கிடையாது, புத்த மதம் தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி உங்கள் 2 பேருமே கேள்வி கேட்டிருக்கிறேன், எங்கே புத்த மதம் இருக்குது, இதுக்கான சர்டிஃபிகேட் யார் வச்சுருக்கா அப்படின்ட்டு நான் பலமுறை வந்து கேட்டிருக்கேன். இது வரைக்கும் உங்கள்கிட்ட யாருமே அதுக்கான பதில் வந்து சொல்லலை. இந்த அவனும் வந்து ஏதோ கிறுக்குத்தனமாக ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறான். சரியா? இனிமேல் உங்கள்கிட்டலாம் பதில் எழுப்பி ஒரு பிரயோசனம் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து நீங்கள் 2 பேரும் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க, அடுத்த நாக்க பிடிக்கிற மாதிரி ஒரு 4 கேள்வி கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் எந்த ரிப்ளையும் பண்ணக்கூடாதுன்னு வந்து நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ தூரம் அங்கே நடந்த நாகரிகங்களை பற்றி சொன்னேன். எங்கே மலையடிப்பட்டியில் தோண்டப்பட்ட விஷயங்களும், அதாவது ஒரு செங்கலும், அந்த செங்கல் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் சீட் இருக்குது பற்றியா, அந்த ஒரு சீட்டு அகலத்துக்கு இருக்குதான். இன்றைக்கே செங்கல் கூட அந்த கட்டுமான பணியில் இருக்காது. அப்போ 2500 வருஷத்துக்கு முன்னாடியே அப்பேற்பட்ட ஒரு செங்கலை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ மூளை வந்து வேலை செஞ்சுருக்கோம். ஏன்னா நீ சொன்ன தமிழனுக்கு இந்த பல்லனுக்கு அந்த இடத்துல ஒரு வார்த்தை உடைய பல்லன்னு நீ சொல்லலை. தியாகி இமானுவேல் சேனாருடைய வம்சாவளிகள், அவங்களோட வாரிசுகள் அப்படின்னோட நீ அதில் கூட ஐயா இமானுவேல் சேனார் பேரை வந்து உச்சரிக்கலையே. நீலாம் வந்துக்கிட்டு இமானுவேல் சேனாரை புறக்கணிக்கிறாங்க, இந்திரனை தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு நீ வேற. நீங்கள் யாருக்காண்டி தம்பி வேலை செஞ்சிட்ருக்கீங்க? எந்த மதத்துக்காண்டி வேலை செஞ்சிட்ருக்கீங்க? நீங்கள் ஏன் குறிப்பாக வந்து இந்த ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களே இதை எதிர்த்து? இப்போ நான் ஒரு மதத்து தலைவர் இருக்கேன், நீ ஆர்எஸ்எஸ்காரனை என்ன வந்து கேவலமத்துனால அதுக்கு வந்து நான் உனக்கு வந்து கண்டுக்கிற மாட்டேன். ஆனால் நான் வழிபடக்கூடிய ஒரு விஷயத்தை நீ வந்து பேசும்போது கண்டிப்பாக உனக்கான எதிர்குரல் கொடுக்கத்தான் செய்வேன். உன்னை வந்து நான் கேவலமாக பேசத்தான் செய்வேன். புரியுதா? இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா இருக்காங்கன்னா உங்கள் அப்பா அம்மா வந்து நான் திட்டினா உனக்கு ரோசம் வருமா வராதா? வரும்ல. உன் கூட பிறந்த தங்கச்சியை நான் திட்டினேன்னா ரோசம் வருமா வராதா? வரும்ல. அப்போ ரோட்டில் நான் யாரையோ ஒரு ஆளை திட்டுறேன், உனக்கு ஏன் ரோசம் வரப்போகுது? வராதில்ல. அந்த மாதிரி நீ பார்ப்பனியத்தை திட்டு, சரியா? நீ ஆர்எஸ்காரங்களை திட்டு, ஆர்எஸ்எஸ்காரங்களை வந்து திட்டு, நீ பிஜேபிக்காரங்களை திட்டு, நான் உன்கிட்ட உள்ளே வரமாட்டேன். நீ தேவேந்திரன் இழுத்தோ, நீ ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கிறோன்ற பேரில் நீ தேவேந்திரன் இழுத்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்தீங்கன்னா இனி வேறு மாதிரி தான் உங்களுக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். சரியா? என் சமூகத்துக்குன்னு தலைவர் இருக்காங்க, எங்கள் சமூக முன்னேற்றத்தை பார்க்க எங்களுக்கான தலைவர் இருக்காங்க. எங்கள் சமூகத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறது, இல்லை நாங்கள் தரிசா போகிறோமோ அதை நாங்கள் போயிட்டு போகிறோம். சரியா?
எங்கள் சமூகத்துக்குன்னு எங்களுக்குன்னு அப்போ இருக்காங்க, அதை நாங்கள் பார்த்துக்குவாங்க. சரிங்களா? தகப்பனை எப்படி பார்க்கணுமோ அந்த மாதிரி சமூக மக்கள் அப்போ பார்த்துக்குருவாங்க. சரிங்களா? உங்கள் தகப்பன், அதாவது உங்கள் சாதிக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார்ல, அவர்கிட்ட நீங்கள் போயிருங்க. இல்லை உங்கள் சமூகத்துக்குள்ள மட்டும் நின்றுக்கங்க, எங்கள் சமூகத்துக்குள்ள நீங்கள் வர வேணாம். சரியா? அதை பார்த்துக்கிறதுக்கே எங்கள் சமூகத்துக்கான தலைவர்லாம் இருக்காங்க. சரியா? நீங்கள் இந்திரனை தான் தூக்கி பிடிக்கணும், இமானுவேல் சேரனார் நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது அப்படின்னு நீ எங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது தம்பி. நாங்கள் எல்லாத்தையுமே தான் தூக்கி பிடிச்சிட்ருக்கோம். இந்திரன் மருதநில கடவுள், அதனால் இந்திரனை தூக்கி பிடிக்கிறோம். இந்த சமூகத்துக்காண்டி உரிமைக்காண்டி போராடிய ஐயாவே இமானுவேல் சேரனார், அவரை நாங்கள் தூக்கி பிடிச்சிட்டு தான் இருக்கிறோம். அதனால் இந்த இதெல்லாம் பேச வேணாம். சரி தம்பி, அந்த விஷயத்தில் ஒன்று கேட்கணும் மறந்துட்டேன். இந்த தேவேந்திரன்ற பேர் அருவருப்பாக இருக்குது, அது இதுன்னு தம்பி பேசினேன்ல, நான் ஒரே ஒரு தான் கேட்குறேன். உங்களில் இந்த பகடை, அருந்ததியர், சக்கிலியர், இந்த மாதாரி, இந்த மாதிரி சாதியெல்லாம் ஒரு 7 பிரிவில் உரித்து தேவேந்திரோட வேளாளர்னு கலைஞர் பிரிவில் வாங்கினீங்க. அப்போதைக்கு தேவேந்திரோட வேளாளர் சமூகம் இதை பற்றி ஏதாவது நாங்கள் வாய் திறந்துருப்போமா? உங்களுக்கு ஆதரவு தான் தெரிவித்தார். யார்? தமிழ் தேசிய போராளி அண்ணன் மாவீரன் சி. பசுபதி பாண்டியன் அவர்கள் உங்களுக்கு ஆதரவு தான் தெரிவித்தார். இதே போல் அருந்ததியருக்கு நிறைய விஷயங்களுக்கு அவர் குரல் கொடுத்துருக்கார். அப்படித்தான் எல்லா சமூகத்துக்குமே. சரியா? அப்படித்தான் அன்னைக்கு உள்ள லீடர்ஸ் அப்படின்னா இவங்க தான். இன்றைக்கி வேணும்னா அண்ணன் திருமாவளவன் வந்திருக்கலாம், நாகை திருவள்ளுவன் இன்றைக்கி வேணும்னா வந்திருக்கலாம். ஆனால் அன்னைக்கு பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய 76 சாதிகளுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அண்ணன் ஜான் பாண்டியன் இருந்திருக்காங்க, அன்னை பசுபதி பாண்டியன் இருந்திருக்காங்க, அதே போல் இன்னொரு தலைவர் இருந்திருக்காங்க, அவங்க தான் இருந்திருக்காங்க. நீங்களாம் இடையில உங்கள் தலைவர் தான். இன்றைக்கி வேணும்னா அரசியலில் மேலே வாங்கி போயிருக்காங்க, எல்லாமே நாங்கன்ட்டு வந்துடாதீங்க. சரியா? நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை இந்த கோயில் எல்லாம் அங்கே விட மாட்டேங்கிறேன், இங்கே விட மாட்டேங்கிறேன், அப்படி எங்கேயாவது இருக்குது அப்படின்னு சொல்லு, மூவேந்தர் மீடியா களத்தில் நிற்கும், அந்த மக்களுக்கான பிரச்சனையை சரி செய்யும். சரியா? எங்கள் மக்கள் என்ன, உங்கள் மக்களுக்கே பிரச்சனைனா கூட சொல்லு, உங்களுக்காண்டி குரல் கொடுக்குற வேணும்னா கூட நாங்கள் வரோம். ஆனால் எங்களோட ஆன்மீக விழாவிலையோ எங்களை ஆன்மீக நிகழ்ச்சியை பற்றியோ தேவையில்லாத கருத்தை நீங்கள் பதிவிட்டீங்க அப்படின்னா இதற்கான கருத்து கடுமையாக அடுத்து வரும்ன்றதை இந்த காணொலி வாயிலாக சொல்லிக்கிறேன். இதோட உன்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் இதோட நிப்பாட்டிக்க. இல்லை அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ரிப்ளைங்கிறதே வேறு மாதிரி இருக்கும். அது அதோட்ட ஃபினிஷிங் பண்ணிடலாம். இதுக்கு மேலாம் உங்களை அந்த வார்த்தை கேட்டதுக்கப்புறம் நீ உன்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீ வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன்னு வைவே, அதுக்கப்புறம் உன்னை கண்டுக்கிறவே கூடாத பண்ணுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவங்க பிரச்சனை பாருங்கள், தமிழர்களாக ஒன்றிணையில் தான் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பார்ப்பனில் சொல்லக்கூடிய கதையோ இல்லை புராணத்தில் சொல்லக்கூடிய கதையோ நாங்கள் முழுமையாக எதையுமே ஏற்றுக்கிற போகிறது கிடையாது. ஏன்னா பார்ப்பனியர்களும் சரி, பிராமணர்களும் சரி, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக ஒரே கடவுளை நல்ல விதமாகவும் சொல்லியிருப்பாங்க, கெட்ட விதமாகவும் சொல்லியிருப்பாங்க. சரியா? எது போயின்றது அந்த ஆண்டவன் செயல் தான். சரியா? அப்படி நீ இந்து மதத்தை மட்டும்தான் நீ ஆய்வு பண்ணுற அப்படின்னா அப்போ கிறிஸ்துவ மதத்தை ஆய்வு பண்ணணும், இஸ்லாமிய மதத்தை ஆய்வு பண்ணணும். இஸ்லாமிய மதத்துலேயும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, புரியுதா? அது உனக்கு தெரியுமா என்னன்னு தெரில. கிறிஸ்தவ மதத்துலேயும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. சரியா? அதை புரிஞ்சுக்கணும். நீ மறுபடியும் எந்த ஒரு கிறிஸ்தவனுக்கு எதிராக இந்த மாதிரி இந்த மதத்தை பற்றியோ இது பேசியோ இல்லை அவதூறு பேசியோ பார்க்க முடியுதில்ல. அதே போல் ஒரு இஸ்லாமிய மதத்தில் யாருமே அதே சமூகத்தில் இருக்கவங்க யாரும் பேசல. இந்த இந்து மதத்தில் இருந்தவன் தான் மதம் மாறி போனவன், எனக்கு சாதியே வேணாம்னவன், எனக்கு என்னை தீண்டத்தனம் சொன்னேன், எனக்கு ஒடுக்கப்பட்டம் சொன்னேன், பிதுக்கப்பட்டம் சொன்னேன், தலிதுன்னு சொல்லிட்டேன். இவன் தான் என்ன பேசுகிறேன் அப்படின்னா இந்து மதமே அசிங்கமான மதம், இந்து மதமே கேவலமான மதம் அப்படின்னு சொல்கிறான். உலகத்திலேயே சொல்கிறேன், அனைத்து மதத்தையும் மதிக்கக்கூடிய மதம் அப்படின்னா அது இந்து மதம் தான். எல்லா மதத்துலேயுமே சில மத வெறியர் இருப்பான். அதாவது இந்து மதத்தில் இந்து மத வெறியர் இருப்பான், இஸ்லாமிய மதத்தில் இஸ்லாமிய மத வெறியர் இருப்பான், கிறிஸ்துவ மதத்தில் கிறிஸ்துவ மத வெறியர் இருப்பான். எல்லாத்துலேயுமே ஒரு சிலர் இருக்கத்தான் செய்வான். ஆனால் இதை தாண்டி எல்லா மதத்தையும் அரவணைக்கக்கூடிய ஒரு மதம் அப்படின்னா இந்து மதம் தான். சரியா? இன்றைக்கி வேளாங்கண்ணி கோயில் போய் பாரு. சரியா? நிறையா இந்துக்கள் தான் அந்த வேளாங்கண்ணியை இது நாகூர் தர்காவுக்கு போய் பாரு. சரியா? அங்கே பெரும்பான்மையாக வரக்கூடிய மக்கள் யார் அப்படின்னு தெரியும். எங்கே இருக்கக்கூடிய கோயிலில் ஏதாவது ஒரு கோயில் இல்லை என்ன இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக கும்புறாக வழிபடுறான்னு நீங்கள் சொல்ல பார்ப்போம். இஸ்லாமியர் கொடுக்கக்கூடிய அந்த நோன்புக்கு, அது பக்ரீத்தாக இருந்தாலும் சரி இல்லை ரம்ஜானாக இருந்தாலும் சரி, அவங்க கொடுக்கக்கூடிய அவங்க படைக்கக்கூடிய அந்த பிரசாதமாக அந்த பிரியாணியை இந்துக்கள் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் இதே ஒரு கோயிலில் வைக்கக்கூடிய பொங்கலை ஒரு கிறிஸ்துவரோ ஒரு இஸ்லாமியரோ வாங்கி சாப்பிட்டான்னு எங்கேயா ஒரு ஆதாரத்தை காட்டு பார்ப்போம். ஏன்னா அவங்க அன்னதானம் வேணும்னா போட்டிருந்துருப்பாங்க. கோயிலில் வழிபடக்கூடிய அந்த நிகழ்வை சாப்பிட்றான்னு மட்டும் காட்ட சொல்லி பார்ப்போம். இந்த கோயிலையாவது போய் இந்த மாதிரி இது பண்ணுறான்னு பார்க்க சொல்லி பார்ப்போம். பெரும்பான்மையாக பார்க்க முடியாது. அப்போ எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடிய மதம் அப்படின்னா இந்த இந்து மதம் தான். சரியா? அது அவங்களும் தழுவிருப்பாங்க. நீ ஆர்எஸ்எஸ் எதுக்கிறேன், பார்ப்பனத்தை இருக்கிறேன்ற பேரில் தேவையில்லாமல் எங்களை கொண்டு எங்கள் யாரோடையா மிங்கிள் பண்ணிகிட்டு இருக்காத. நீ இந்த சமூகம் தான், புரியுதா? உங்கள் 2 சொல்கிறேன்,
நீ இந்த சமூகம் தான் நாங்கள் இவங்களை எதிர்க்கிறோம், நீ எதிர், அதில் மாற்றுக்கிறதே வந்து கிடையாது. ஆனால் தேவேந்திர குல வேளாளர்களை அதில் கோர்த்து விடாத அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை தம்பிக்கு வைக்கிறேன். இதற்கு மீறியும் உன்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீ அடுத்த வீடியோ எங்கள் சமூகத்தை பற்றி நீ போட்டு பாரு, உனக்கான பதிலே வேறு மாதிரி வந்து இருக்கும். அது நாக்க பிடிங்கிற மாதிரியான கேள்விகளாக தான் இருக்கும். அப்புறம் வந்து நீ வருத்தப்பட்டுக்காத அப்படின்றத சொல்லிக்கிறேன். சரியா? நான் மீண்டும் சொல்கிறேன், மலையடிப்பட்டி தமிழர்களோட நாகரிகம், அதுவும் தொன்மையான பல்லர்களுடைய நாகரிகம் தான் தமிழர்களுடைய நாகரிகம். பள்ளந்தான் தமிழன், தமிழன் தான் பள்ளன். சரியா? இவங்களோட நாகரிகம் தான். வந்தேன் போனவெல்லாம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறான். சரியா? மன்னர் காலத்தில் அப்படி இருந்துச்சு, இந்த காலத்தில் இப்படி இருந்துச்சு, இந்த சூடு போட்டான், அந்த சூடு, என்ன கதை வேணாலும் சொல்லலாம். இந்த மண்ணை தோண்ட தோண்ட இந்த மல்லரனும் பல்லரனும் பாண்டியரனும் தேவேந்திர குல வேளாளர் தான் வரலாறு தான் வெளியில் வரும். சரியா? இன்றைக்கி அதை மறைக்கணுங்கிறக்காண்டி தான் கரிவலம் வந்த நல்லூர் அப்படி அகழ்வாராயி அப்படின்னு வந்து மாற்றி வச்சுருந்துருக்காங்க. கேட்டால் பிரிட்டிஷ்கார காலகட்டங்கள்லேயே வந்து இப்படித்தான் வந்து நாங்கள் இது பண்ணோம். அப்போ இன்றைக்கி ஒவ்வொரு மாவட்டமாக திடீர்னு பிரிச்சிடுறாங்க. இப்போ தென்காசி மாவட்டமாக இருக்குது. இப்போ அதுலேருந்து ஒரு மாவட்டமாக வந்து பிரித்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. மறுபடியும் நாங்கள் தென்காசி மாவட்டம் என்னையதே சொல்ல முடியும்னு வந்து சொல்ல முடியுமா? மாவட்டம் மாறிச்சுன்னா மாறத்தான் வேணும். நாளைக்கே சங்கரங்கோவில் வந்து ஒரு மாவட்டமாக மாறினா சங்கரங்கோவில் மாவட்டம் தான் சொல்ல முடியும். அதை விட்டு இல்லைங்க, வந்து தென்காசி மாவட்டத்தோட தான் சங்கரங்கோவில் இருந்துச்சு, அதனால் நாங்கள் வந்து தென்காசி மாவட்டம் தான் வந்து சங்கரங்கோவில் சொல்லுவோம்னா ஏற்றுக்கிற முடியுமா? அகழ்வாராய்ச்சியில் உள்ளாலும் அர்த்தம் சொன்னாங்களா, அதை நம்பர் போட்டு வச்சோன்னே அவர் இன்ன வரையும் போட்டு விடலை. ஸோ நாங்கள் இதற்கான விஷயமெல்லாம் போராடிட்டு இருக்கோம். அதனால் எங்களோட ஆன்மீக நிகழ்வையும் கொச்சப்படுத்து விதமாக உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் தயவு செஞ்சு தம்பிகளுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து நான் சொல்கிறேன், பதிவு செய்யாதீங்க. பதிவு செஞ்சீங்க ஆனால் அதற்கான அடுத்த பதில் என்பது உங்கள் மனசை புண்படுத்துகிற மாதிரி இருக்கும். இது ஒரு எச்சரிக்கையாக, அன்பு கட்டளையாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.